மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, May 7, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு டிஎன்பிசி டிஎன்யூஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கை நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நேற்று வந்து 12th ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள்களில் வந்து கூட்டுதலில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் மார்க் எதாவது கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது மார்க் வேணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமானது, அகர்வால் மருத்துவருக்கு பார்த்திங்கன்னா சர்வதேச அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சர்வதேச அளவில் கண் சிகிச்சையில் வந்து சிறப்பாக செயல்படும் பெண் மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் அகர்வால் மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவர் டாக்டர் சூசன் ஜேக்கப் அவங்க வந்து தேர்வாகியிருக்காங்க. கண் மருத்துவவியல் துறைக்காக பிரத்யேகமாக வெளியாகிறத முதன்மையான சர்வதேச இதழ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? தி ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு இதழ் வந்து வெளியாகுது. இது வந்து கண் மருத்துவர்களுக்கான ஸ்பெஷலாக விட்டுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண் மருத்துவ சிகிச்சையில் அளப்பரிய பங்களித்து வரும் ஆற்றல் மிக்க மருத்துவர்களின் பட்டியல் வந்து ஆண்டுதோறும் வந்து இந்த இதழில் வந்து வெளியாகும். ஓகேங்களா? நவீன தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ மேம்பாடு நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கும் சர்வதேச மருத்துவர்கள் 100 பேர் வந்து அதில் இடம்பெறுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 17வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் முதன்மையான 20 கண் மருத்துவர்களில் இவங்க வந்து ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகர்வால் கண் மருத்துவமனையோடைய முதுநிலை மருத்துவர் சூசன் ஜேக்கப் அவங்க பேர். ஓகேங்களா? இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 17வது இடத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே நம்ம 12th ரிசல்ட்டை பற்றி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து முக்கியமானது, இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில அழைப்புகள்லாம் வரும். இந்த பள்ளிகளில் வந்து வெடிகுண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்புகள் வந்து அதை பற்றின ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சர்வதேச அளவில் நடக்கும் இது போன்ற இணைய வழி குற்றங்களை தடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தங்களை வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரிட்டிஸ், ஓகேங்களா, MLAD அப்படின்னு சொல்கிறாங்க. 42 நாடுகளுடன் வந்து இந்தியா வந்து மேற்கொண்டுள்ளது. இது வந்து என்ன அப்படின்னா குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து விசாரணைக்கு உட்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தத்தினோட நோக்கம். மற்ற நாடுகள் வந்து ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்குவாங்க, இவங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 42 நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை பகிர்ந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்ன அப்படின்னா ஹங்கேரிய நாட்டின் தலைநகரான புடாபெஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா 2001ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடைபெற்றுச்சு. சைபர் குற்றங்களை குறைப்பது குறித்ததான மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இந்தியா வந்து அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடலை. ஓகேங்களா? உலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2004ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தம் வந்து செயல்பட தொடங்கிடுச்சு. கையெழுத்து போட்ட நாடுகளில் இந்தியா வந்து அதில் வந்து கையெழுத்து போடலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட 3ஆம் கட்ட தேர்தல் வந்து இன்றைக்கி நடைபெறுது. ஆல்ரெடி 2 கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து 3ஆம் கட்ட தேர்தல். குஜராத், கர்நாடகத்தில் வந்து மீதி இருக்கிற மாநிலங்கள், முக்கியமான யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடைபெறுது. 93 தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து வாக்குப்பதிவு நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு கண்டிப்பாக 100% வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஜிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டு தீர்ப்பாயம்னு ஒன்று உருவாக்கி அதில் வந்து ஒரு தலைவர் நியமிச்சிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டி மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய் குமார் மிஸ்ரா வந்து திங்கட்கிழமை வந்து பதவியேற்றிருக்காரு. அவருக்கு வந்து மத்திய நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பதவி பிரமாணத்துலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன கேட்பாங்க, ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவரை வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மத்திய நிதியமைச்சர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஓகேங்களா? ஜார்க்கண்டின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்த மிஸ்ரா வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான தேடுதல் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. மத்திய சரக்குகள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி 2017 கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த GST-AD வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டியோட கவுன்சில் ஒப்புதலுக்கு பிறகு இந்த தீர்ப்பாயத்தினுடைய முதன்மை அமர்வு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலும் நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா கிளை அமர்வு பார்த்திங்கன்னா 31 இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி தொடர்பான வழக்குகளினுடைய சுமையை குறைக்கிறதுக்காக இந்த தீர்ப்பாயம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேருந்து கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரிலே போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா
பஹாமாஸில் நடைபெற்ற உலக தடகள ரிலே போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 4x400 மீட்டர் அந்த ரிலேவில் பார்த்திங்கன்னா இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வந்து தங்கள் பிரிவுகளை வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடித்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து ஸ்பெயினில் நடைபெற்ற மாஸ்டர் டென்னிஸ் போட்டியான மேட்ரிட் ஓப்பன் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூபலேவ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. இவர் வந்து முதல் முறையாக இதை கைப்பற்றிருக்காரு. ஓகேங்களா. ஆடவர் ஒற்றை இறுதிச் சுற்று உலகின் 8ஆம் நிலை வீரரான ரூபலேவ் வந்து பார்த்திங்கன்னா உலகின் 35ஆம் நிலை வீரரான கனடாவின் ஃபெலிக்ஸ் ஆகர் அலியாசிமோவை வந்து வீழ்த்தி வாகை சூடியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக கலப்பு முறையிலான ஆடுகளம் வந்து தர்மசாலா கிரிக்கெட் மைதானம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்தியாவிலே முதல் முறையாக கலப்பு முறையிலான ஆடுகளம் வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலா கிரிக்கெட் மைதானத்தில் வந்து திங்கட்கிழமை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய இளையோருக்கான குத்துச்சண்டை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து 5 தங்கப்பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 3வது முறையாக விண்வெளிக்கு செல்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ். இது வந்து தற்போது இப்போ நம்ம அந்த நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணம் வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம படிச்சுக்கணும். இது எல்லாமே ஒரிஜினல் டேட்டா தான். இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுக்கு வந்து வயசு 52. 3வது முறையாக செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு செல்ல இருக்கிறாங்க. அதாவது அந்த நாட்டின் போயிங் நிறுவனம் வந்து ஸ்டார் லைனர் அப்படின்ற விண்கல ஓடத்தை வந்து உருவாக்கி அந்த ஓடம் சோதனை முறையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக செவ்வாய்க்கிழமை வந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்குது. ஃப்ளோரிடா மாகாணத்தில் கேப் கானவரல் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட இருக்குது. ஓகேங்களா. ஸ்டார் லைனரில் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸுடன் வந்து பட்ச் வில்மோர் இவங்களும் செல்ல இருக்கிறாங்க. இந்த சோதனை வெற்றி அடைந்தால் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு நிலையத்துக்கு வந்து ஆட்களை அனுப்பக்கூடிய முதல் நிறுவனம். இது வந்து 2வது நிறுவனமாக இருக்கும். ஓகேங்களா. இந்த போயிங் என்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிங் பார்த்திங்கன்னா இந்த போயிங் விமானம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து ஒரு விமானம் தயாரிக்கிற நிறுவனம். அது வந்து இந்த மிஷின் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் 2வது நிறுவனம் அப்படின்ற பேரை பெறும் போயிங். ஆல்ரெடி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி நம்ம முக்கியமான டீப்பாக எல்லாமே பார்த்துட்டோம். இதுவே போதுமானது தான். இதுக்கு மேலே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்த எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.